حمدا لمن خلق الإنسان علمه البيان، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் மற்றொரு ஜும்மாவில் அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் என்று நிலவட்டுமாகும் என்று கூறி என்னுடைய முதன்கள் சலாத்தை தெரிவித்த வண்ணமாக முறை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த ஜும்மாவிலே நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி இடையே போனாலே சோனத்தில் சோனத்திலே நுழைபடி பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தவர் புரிவானாகும். இன்று ஹிஜ்ரி வருடம் பிறப்பும் முஹர்ரம் மாதத்தில் செய்யக்கூடிய நல் அமல்கள். அல்லாஹு தஆலா திருமறை சொல்லி காட்டியிருக்கின்றான்: இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹ். மாதங்கள் எண்ணிக்கை 12 மாதங்கள். யௌம கலக ஸமாவாதி வல் அர்த மின்ஹா 4 ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதம் என்பதாக திருமறை சொல்லி காட்டியிருக்கின்றான். நமக்கு கேள்வி வரலாம், 12 மாதங்களும் கண்ணியமான மாதம் தானே? எல்லா மாதமும் கண்ணியமான மாதம், எல்லா மாதம் கண்ணியமான மாதம் தான். ஆனால் குறிப்பிட்டு 4 மாதங்களை அல்லாஹ் தஆலா கண்ணியமான மாதம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை சொல்லி காட்டியிருக்கின்றான். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதம். இந்த 4 மாதங்களில் சண்டைகள் செய்ய மாட்டார்கள், போர் தொடுக்க மாட்டார்கள் என்பதாக, அதனால் இந்த 4 மாதங்கள் கண்ணியமான மாதம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை சொல்லி காட்டியிருக்கின்றான். அடுத்து ஹிஜ்ரி. இந்த இஸ்லாமிய ஆண்டுக்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர். பொதுவாக முஹர்ரம் மாதத்தில் தொடங்கி துல்ஹஜ் மாதத்தின் இறுதியிலே முடிக்கப்பட்ட மாதம். அதாவது துவக்கத்தில் முஹர்ரம் 10ஆம் நாள் எந்த அளவு சிறப்பான நாளாக இருக்கின்றதோ, அதே போல ஆண்டு கடைசி துல்ஹஜ் மாதத்தில் முஹர்ரம் துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் கசிபர் நாளை நாம் கொண்டாடுகின்றோம். தொடக்கத்தில் சிறப்பான நாள்களாக இருக்கின்றது, இறுதியிலும் சிறப்பான நாள்களாக இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை காட்டியிருக்கின்றான்.
இந்த ஆண்டிற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று எப்படி வந்தது? பொதுவாக விலங்கினர்கள் பெயர்களை எல்லாம் வைப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த ஆண்டை ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்பதாக வைப்பார்கள். அடுத்து பல நாடுகளில் சிங்கம் ஆண்டு, புலி ஆண்டு, சைனாவில் எலி ஆண்டு என்பதாக இப்படியெல்லாம் பெயர்களை வைப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர் வைத்த பெருமை அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக. ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்திலே நான் இந்த பேருக்கு நான் கடன் கொடுத்திருந்தேன், இந்த மாதத்தில் நான் கொடுப்பேன் என்பதாக அந்த கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அது எந்த ஆண்டு என்பதாக எழுதப்படவில்லை. இந்த நேரத்திலே பல சஹாபாக்கள் மத்தியிலே மசூரா நடந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை முன்வைத்தார்கள். முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்தை, பிறந்த ஆண்டை ஹிஜ்ரி ஆண்டாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பை பிறந்த ஆண்டாக வைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்த ஆண்டை ஹிஜ்ரி ஆண்டாக வைத்துக் கொள்ளலாம். நான்காவதாக, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த ஆண்டை ஹிஜ்ரி ஆண்டாக வைத்துக் கொள்ளலாம் என்பதாக. இந்த நான்கு கருத்திலும் இறுதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த ஆண்டை ஹிஜ்ரி ஆண்டாக வைத்துக் கொள்ளலாம் என்பதாக அதிலிருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு வலியுறுத்தினார்கள். மற்ற சஹாபாக்களும் எல்லோரும் அந்த ஆண்டை ஹிஜ்ரி ஆண்டாக கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்பதாக எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 ஆண்டு காலமாக நீளமான ஆட்சியை பெற்றவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த அளவு நீளமான ஆட்சியிலே இருந்து கொண்டார்கள். இப்பொழுது ஆட்சி எப்படி இருக்கின்றது நாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரசூல் அறிவான். அப்போ நீதமான ஆட்சியிலே பொறுப்பேற்ற இந்த ஹிஜ்ரி ஆண்டை, ஹிஜ்ரிக்கு பெயர் வைத்த பெருமை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சாரும் என்பதாக ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். மேலும் இந்த முஹர்ரம் மாதத்திலே ஹிஜ்ரி ஆண்டு யார் மூலமாக வந்தது என்பதாக நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து இந்த முஹர்ரம் மாதத்திலே செய்ய வேண்டிய நல்ல அமல்கள், பத்து விதமான நல்ல அமல்களை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே நல்ல அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். ஆனால் குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதம், ஏனென்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த மாதத்திலே, இந்த முஹர்ரம் மாதத்திலே செய்யக்கூடிய நல்ல அமல்கள், 10 விதமான அமல்கள். ஒன்று, முதலாவது அமல், 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தாக தொழுக வேண்டும். பொதுவாக 5 நேர தொழுகை என்பது வாழ்க்கை முழுவதும் நாம் தொழுக வேண்டும்.
அதில் எந்த ஒரு விதிகளுக்கும் இல்லை. 5 நேர தொழுகை நாம் கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும். அது கட்டாய கடமை. அதிலும் குறிப்பாக எல்லா நாட்களும் 5 நேர தொழுகை தொழுக வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்திலே, முஹர்ரம் மாதத்திலே 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தாக தொழுக வேண்டும். இன்றிலிருந்து நாம் நீர் வைக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டு, இந்த புத்தாண்டிலிருந்து நான் ஒரு நேர தொழுகையை நாம் வீணாக்க மாட்டேன் என்பதாக நாம் உறுதியளிக்க வேண்டும். இந்த ஆண்டிலிருந்து நாம் 5 நேர தொழுகையை நாம் தொழுவோம், 5 நேர தொழுகையை நாம் தொழுவோம் என்பதாக உறுதிமொழி அளிக்க வேண்டும். அப்போ முதலாவது அமல் 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தாக தொழுக வேண்டும். இது முதலாவது அமல். இரண்டாவது அமல் சுன்னத்தான தொழுகை. அதாவது பருவத்துக்கு முன்னால் முன்பின் சுன்னத்துகளை நாம் பேணி தொழுக வேண்டும். எல்லா நாட்களும் முன்பின் சுன்னத்துகளை தொழுக வேண்டும். இதில் குறிப்பாக இந்த மாதத்திலே என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மாதம். இந்த மாதத்தை நாம் எல்லா நாட்களிலும், எல்லா வாழ்க்கை முழுவதும் சுன்னத்தான தொழுக வேண்டும். குறிப்பாக இந்த மாதத்திலே நாம் அதிகமாக முன்பின் சுன்னத்துகளை தொழுக வேண்டும். பொதுவாக நம்ம ஜும்மா தொழுகையில 2வது ரக்காத் ருக்குலே, அதாவது கடைசியாக வருவோம், ஆனால் ஃபர்ஸ்டாக போவோம். அப்படி இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் பரலான தொழுகையில் நாம் ஈடுபட வேண்டும். முன்பின் சுன்னத்துகள், துஹா போன்ற சுன்னத்துகள், இஸ்ராத் போன்ற சுன்னத்துகளை எல்லாம் நாம் பேசி தொழுக வேண்டும். இது இரண்டாவது அமல். மூன்றாவது அமல் குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக நாம் ஓத வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை நாம் பொதுவாக நாம இந்த ரமலான்ல குர்ஆன் எடுத்தா மறு ரமலான்ல தான் குர்ஆனை எடுப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக நாம் குர்ஆன் ஷரீஃபை நாம் ஓத வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குர்ஆனை முடிக்க வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குர்ஆனை முடிக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக நாம் ஓத வேண்டும். இது மூன்றாவது அமல். நான்காவது அமல் சுன்னத்தான நோன்பு. மாதம் 3 நோன்புகள் நோற்போம். 13, 14, 15. பெரிய 13, பெரிய 14, பெரிய 15. இது சுன்னத்தான நோன்பு. இன்னும் அரபாவை நோன்பு, அதே போல ஆசுராவுடைய நோன்பு, இப்படி எல்லாம் சுன்னத்தான நோன்புகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். இது 4வது அமல். 5வது அமல் ஸலவாத். அதிகமாக நாம் ஸலவாத்திலே நாம் ஈடுபட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் ஸலவாத் சொல்லுகின்றனர். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள், இன்னும் சலாம் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமணம் சொல்லி இருக்கின்றான். குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமை அன்று என் மீது ஸலவாத் சொல்லுகின்றவர்கள் நாளை மறுமையிலே அவர்களுக்கு நான் சிபாரிசு செய்வேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நபினா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரத்தை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சிவப்பு மண்பொருளை பார்த்தார்கள். உன்னை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மண்பொருளினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கின்றது என்பதாக தன்னுடைய மனதில் எண்ணிக்கொண்டார்கள். உடனே அல்லாஹ் தஆலா அந்த மண்பொருளுக்கு பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கின்றான். உடனே அந்த மண்பொருள் சொல்லிச்சா, நான் பகல் முழுவதும் மூன்றாவது கலிமாவை 1000 முறை சொல்கின்றேன்.
இரவு முழுவதும் நபியின் மீது 1000 சலாத்து சொல்கின்றேன். நபியே, நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டும் சொன்னால் நீங்க சொல்லுங்கள், அதை நான் செய்து குளிக்கிறேன் என்பதாக சாதாரண அந்த மண்குழு சொல்லிட்டார். சாதாரண மண்குழுவை நபியின் மீது எந்த அளவு செலவாக சொல்கின்றன. நம்மை ஒருபடி மேலாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றானே, நம்ம எந்த அளவு நபியின் மீது எந்த சலாத்து சொல்ல வேண்டும் என்பதாக இந்த செய்தி மக்காசி மக்கள் குழு என்ற கிதாபிலே பதிவான ஒவ்வொரு ஹதீஸ். நாம் அதிகமாக நாம் தலவாக்களை நாம் ஈடுபட வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்திலே நாம் அதிகமாக தலவாத் சொல்ல வேண்டும். 6வது அமல் இஸ்திக்ஃபார். ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்பதாக நாம் 100 பேர் சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே 3 நபர்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள். எங்க ஊர்ல மழையே பெய்ய மாட்டது என்பதாக ஒருவர் சொல்கின்றார். உடனே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள். 2வது நபர், பொருளாதாரம் இல்லாத ரொம்ப சிரமப்படுறேன், என்ன செய்யலாம்? உடனே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள். 3வது நபர், எங்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கின்றது, அதனால் நீங்கள் துஆ செய்யுங்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள். 4வது நபர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கேட்கின்றார், நீங்கள் 3 பேர்களுக்கும் ஒரே பதிலை சொல்கின்றீர்களே, என்ன காரணம்? 3 நபர்களும் ஒரே பதில் சொல்கிறீர்களே, என்ன காரணம்? அதற்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த கேள்விக்கு பதில் நான் சொல்லவில்லை, இறைவன் சொல்லுகின்றார். அல்லாஹ் சொல்லுகின்றார், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்கள் ரப்பை நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள், இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மிதராரா, வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கின்றார். எதன் காரணத்தின் மூலமாக? இஸ்திக்ஃபார் மூலமாக. யும்தீனுக்கும் அம்பார், பொருளாதாரம் என்பது எங்களுக்கு உதவி செய் என்பதை அல்லாஹ் சொல்கின்றார். எதன் மூலமாக? இஸ்திக்ஃபார் மூலமாக. யும்தீனுக்கும் அம்பாரின் பலி, இன்னும் எங்கள் பிள்ளை செல்வத்தை எனக்கு தருவாயாக போது நீங்கள் இஸ்திக்ஃபார் மூலமாக கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கூட செல்வதை எல்லாம் தருவான். அப்போ 3 கேள்விகளுக்கும் அல்லாஹ் பதிலளிக்கின்றார். அந்த அளவு இந்த இஸ்திக்ஃபாருடைய மகிமை எந்த அளவு இருக்கின்றன. 7வது அமல் தௌபா. எந்நேரம் நாம் தௌபா கேட்க வேண்டும். அதில் அல்லாஹ் சொல்லுகின்றார், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். தௌபா செய்வதை அல்லாஹ் விரும்புகின்றார். இப்போ நாம் அந்த தினம் நாம் தௌபாக்களை நாம் ஈடுபட வேண்டும். 8வது அமல் ரமலான் மாதத்திலே நாம் சஹர் நேரத்தில் எழுந்தவுடன் முன்னால் நாம் தஹஜ்ஜுத் சொல்லுவோம். அதை நாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நாம் கண்டினியூவாக தஹஜ்ஜுத் சொல்ல வேண்டும். ரமலான் மாத்திரம் சொல்லாமல் எல்லா மாதத்திலும் எல்லா